இன்னைக்கு அளவில் தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தையே இந்த ஒரு சின்ன படம் இல்லை, ஓரளவுக்கு நல்ல படம் தான். மிஞ்சி போனால் ஒரு 75,000 இவ்வளோ ஒரு ஒரு டாலர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருங்க, 1 10 100 1000 10,000 லட்சம் ஒரு $7,50,000 தான் வந்து இந்த விக்கிபீடியாவில் போட்டிருக்கு. இந்த செலவு, இந்த குறுகிய செலவில் மட்டுமே போட்டு ஒரு படத்தை பண்ணி அந்த படம் இப்போ உலக அளவில் ட்ரெண்ட் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் நினச்சி பாருங்க 224 மில்லியன் தாண்டி இப்போ அது போய்கிட்டு இருக்கு. அப்சஷனுங்கிற ஒரு படம் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி நிறைய பேர் நீங்கள் இந்த படத்தை தேட்டர்லையும் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த படம் எல்லாம் அந்த போஸ்டர்ஸ் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்போ எல்லாம் நிறைய பேர் இந்த ஹாரர் பேய் படம் அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி, ஓகே, அதை பற்றி ஓர பேசுகிறாங்களே, சரி அப்படி என்னதான் இருக்குன்னு புக் பண்ணி பார்த்துறோம். இந்த படத்தை நம்ம ஊரில் ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர், இந்த லோக்கல் தேட்டர்லாம் இந்த படத்தை போட்டு ஓட விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சரி நம்ம என்னதான் அப்படி இருக்குன்னு இந்த படத்தை பார்த்தோம். அதில் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லைன்றது இந்த வீடியோவில் பேசலாம். அதன்படி இந்த படத்தை கரி பர்கர், எனக்கு சரியாக பேர் வரமாட்டேங்குது, அவர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இவர் ஒரு யூடியூபர், ஒரு ஸ்கெட்ச் காமெடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யூடியூப்ல இந்த வீடியோஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு அதில் இவரோட ஷார்ட் ஃபிலிம்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறவர். அவர் தான் இந்த படத்தை வந்து இவர் பார்த்து ஜேம்ஸ் ஹாரிஸ்ங்கிறவர் இந்த படத்தை ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சின்ன பட்ஜெட் படம் தான், ஏன்னா படத்தில் எங்கேயுமே பெரிய பட்ஜெட்டுக்கான அவசியமே இந்த படத்தில் காமிக்கப்படலை. சரி, ஓகே, இந்த படத்தோட ஒரு சின்ன குறுகிய ஒரு பாட்டை மட்டும் சொல்லிடுறேன். படத்தோட கதாநாயகன் பேரன் அப்படின்றவரே, அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு 2-3 பேரும் மியூசிக் அந்த பொருட்களை விற்பாங்கள்ல, அந்த கித்தார், இந்த மியூசிக் ஸ்டோர்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த பேர் அவங்களுக்கு நிக்கின்ற ஒரு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. அவரை வந்து லவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இத்தனைக்கும் ப்ரப்போஸ் பண்ண எவ்வளோ ப்ரிப்பேர்லாம் பண்ணியும் முக்கிட்டே இருக்கிற பைபிளை ப்ரப்போஸே பண்ண முடியறதில்ல, ரொம்ப தயங்கிட்டே இருக்காரு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கிட்டலாம் ஐடியா கேட்குற, எதுவுமே இருக்கட்டாங்க. சரி, ஓகே, ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு இந்த மந்திரக்கல் இந்த புஷ்பரா கல் இந்த மாதிரி கல்லெல்லாம் போட்டு வித்துருப்பாங்க தெரியுமா, இந்த லக்கி ஸ்டோன் அந்த மாதிரி ஜோசியம் பார்த்து வர இடத்துல, அந்த மாதிரி இடத்துக்கு போய் அந்த மாதிரி ஒரு நெக்லஸ் ஒன்று பார்க்குறாரு. அதே வேணாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒன்று போட்டிருக்கு, மேக் எ விஷன்னு ஒரு இந்த படத்தில் ஹாரி பாட்டரில் வர மாதிரி மந்திரக்கோள் மாதிரி இந்த மாதிரி ஒரு மேக் எ விஷன்னு ஒரு சின்ன ஒரு விளையாட்டு ரேக் மாதிரி ஒன்று வச்சிருக்கு. அதெல்லாம் 100% பிடி விலை. இப்போ எப்படி நம்ம ஊரில் வந்து ஒரு கல் போட்டால் பணக்காரன் ஆயிரும்ன்ற மாதிரி அந்த மாதிரி அங்கங்கே பொருள்களாக இருக்குது. அதில் மேக் எ விஷன்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது சாக் பீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்கிக்கிறாரு. அதை கொண்டு போய் அதை வச்சு நம்ம விஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்காரு. அன்றைக்கி வந்து கேர்ள் ஃப்ரெண்டை அந்த ஃப்ரெண்டை வந்து ட்ராப் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. இவங்க மேலே அவங்களுக்கு பெருசாக க்ரஷ் இருந்த மாதிரின்ற இல்லாமல் ஒரு நார்மலாக ஃப்ரெண்டாக அவங்க பழகிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களும் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், ப்ரப்போஸ் எதுவும் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி. பட் அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. அந்த டைமில் இந்த பைப்பில் சரி இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமே, அவரு சும்மா விளையாட்டுக்கு தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு அந்த சாப்பீஸ் மாதிரி இருக்கிற எடுத்து உடச்சி இந்த மாதிரி இந்த பொண்ணு என்ன மட்டும்தான் என்ன வந்து உசுரோடு இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு என்ன தான் லவ் பண்ணணும், என்ன வேறு மாதிரி இல்லாமல் என்ன ரொம்ப லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷ் கேட்குறாரு. அதுக்கப்புறம் ட்ரா பண்ணவங்க திரும்பவும் வந்து இவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது, என்னடா இது அப்போ ஒரு வேலை நடந்திருக்குமோ அப்படின்ட்டு போய் வீட்டில் நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. நிறைய பேர் அதெல்லாம் நடக்காது, ஃபேக்குன்னு இந்த ரெடிட் லிங்க்லாம் வரும்ல, சரி இந்த குரலெல்லாம் கேட்குற மாதிரி கேட்டப்பதில் நிறைய பேர் ஃபேக்குன்றாங்க, நிறைய பேர் ஆமான்றாங்க. இவரும் அப்படியே விட்டார். பட் நாள் பட போக தான் இங்கே வந்து அவங்க ஆப்போசிட்டில் அந்த கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்களா, அவங்க சைடு கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் மாறுபடுது. அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுதுன்றது தான் மிச்ச படம். நான் அப்போதைக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். திரும்பவும் வந்து தயவுசெய்து என்னை ஸ்பாய்லர் சொல்லிட்டேன்னு என்னை போட்டு திட்டாதீங்க. இந்த கொஞ்சமாவது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நடக்கிறது தான் ஆக்சுவல் படமே. சரி, ஓகே, இது என்னடா அது, ஏன்னா அதுக்கப்புறம் நடக்கிற நிறைய சீன்ஸ் பார்க்குறப்போ என்னடா நம்ம ஊரில் வல்லவன் படத்தில் வர கீதா பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் நிறைய இடத்துல வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கேரக்டரும் நடந்துக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 2 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு 20-30 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிருது. அது கொஞ்சமாக அது எக்ஸ்ட்ரீம் ஆக இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பாகட்டும், இன்ட்ரெஸ்ட்டு அது கொஞ்சமாகவே அதிகமாகுது. நான் கூட ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் போகிறப்பவே இதெல்லாம் பார்த்து தான் இந்த படத்தை வந்து ஆஹா ஓஹோன்னீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ஓகேஸ் தான், நீங்கள் ரொம்ப தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த நிக்கின்ற கேரக்டர் இருக்கல, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொன்றா பார்க்குறப்போ பிச்சுட்டாங்க. ஏன்னா சொல்லலாம், அதுக்கப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் கிளைமேக்ஸ் வரைக்குமே. சொல்லப்போனால் ஒரு படம் முடியும் போது சரி ஓகேடா ஒத்துக்கிறேன், நீங்களாம் சொல்ல மாதிரி அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது,
அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இத்தனைக்கும் இவ்வளோ வசூல் குவிச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இருக்கான்னு கேட்டாலும் அது மேபி எனக்கு இதாக இருக்குது. மேபி இது என்ன இருக்குன்னு க்யூரியாசிட்டியில் நிறைய பேர் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. தியேட்டர்லேயும் ஒரு அந்த விசில் மூமெண்ட்டாக கொஞ்சம் கைத்தட்டி எல்லாம் ரசிக்கிற ஒரு மாதிரி கோரமாக ரசிக்கிற ஜாலியான சீன்ஸ் வந்து ஒரு 3 நாளுக்கு மேலேயே இருக்குது. நிறைய சீன்ஸில் வந்து நல்லாவே கத்த வைக்கிறாங்க, ரசிக்க வைக்கிறாங்க, பயப்பட வைக்கிறாங்க. அதுக்குன்னு இது என்ன பேய் படம் இருக்கிறது? பேய் படம்ல இல்லை, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிம்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு வச்சு பார்க்கணும். இதில் பேயெல்லாம் வரும், தொங்கிட்டு வரும், எதிர்த்து வரும், இந்த வந்து கதவெல்லாம் சாத்தி பயம் வருது, அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் அந்த கேரக்டர் செகண்ட் ஹாஃபில் பண்ணுற விஷயங்களை பார்க்குறப்போ உங்களுக்கே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அதை முக்கியமாக எனக்கு இந்த படத்தை முடித்த விதமே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த ஒரு சரி அப்படி இந்த விஷயங்கள் எப்படி போய் முடியுன்ற ஒரு விஷயமும் எனக்கு ஓரளவுக்கு முடிக்கும்போது ஓகேவே நல்லா இருக்கேடா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல படமாக தான் முடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். எனக்கு முக்கியமாக அந்த வீட்டில் அந்த டோரை வந்து சாத்தி ஸ்டெப் ஓட்டுற சீனு, அப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸு பாட்டிங்க வீட்டில் போய் அங்கே அவர் விளையாடுற ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, அந்த சீனு பிடிச்சிருந்தது. அப்புறம் ஹீரோவும் இன்னொரு பொண்ணும் காரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சம்பவம் எல்லாரும் தேட்டரில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அது நடந்துச்சு பாருங்க, தெரிச்சிட்ட நல்லா தேட்டர்லேருந்து. அந்த ஒரு சீனை நம்ம ஒரு சென்சார் போர்டு பாதி கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் அதில் நிறைய அடல்ட் கண்டென்ட்டான சீன்லாம் இருக்குது. அதெல்லாம் அடல்ட் கண்டென்ட்னா கொஞ்சம் அந்த மாதிரி சீன்கள் கொஞ்சம் இருந்திருக்கு, அதை கட் பண்ணியிருக்காங்க. சரிப்பா, அதை கட் பண்ணியிருந்தா கூட ஓகே. இவங்க ஒரு படத்தில் ஒரு கோரமான சீனு, ஏன்னா 18+ தான் உள்ளே விடுறீங்க, அந்த ஒரு இடத்துல ஒரு நல்ல சீனு, அது கடைசியில் ஏதோ இந்த யூடியூப் இல்லை இந்த ட்விட்டரில் தான் அந்த சீனை பார்த்தேன், அந்த இடத்துல இருக்கிற சீனை, அந்த மாதிரி ஒரு சீனை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி சீன்கள்லாம் வந்து வச்சாதான் அந்த கேரக்டரோட இன்டென்சிட்டி என்ன எனக்கு புரியும். அவங்க வந்து ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ணுறப்போ அந்த நான் நெட்டில் பார்த்தப்போ அந்த கேரக்டரோட இன்டென்சிட்டி இன்னும் அதிகமாகுது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை டைல்யூட் பண்ணி தேட்டரில் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் போட்டிருக்கலாம் மேடம், ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் சரி, இந்த படத்தில் மற்ற எல்லாமே நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அவங்க ஒரு சின்ன ஒரு கேரக்டரு கும்பலுக்குள்ளே வச்சு இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆக்ட்ரஸ் அவங்க நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. இதை தாண்டி படம் எல்லாரும் சொல்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஆகவோகம் இல்லைனாலும் கண்டிப்பாக வாட்சபிளாக தான் இருக்குது. அதுக்குன்னு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு என்னடா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரியும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் போட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மேபி ஓடிடியில் வரும்போது ஃபுல்லாக அந்த சீனில் கட் பண்ண சீனோட இன்க்ளூட் ஆகி வரும்போது மேபி அதை இன்னும் பாராட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக ஜூன் 1 வாரத்துலேயே இது ஓடிடியில் வர்றதான் பேச்சு, ஒரு வாரத்துலேயே. பட் படம் போகிற போக்க பார்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க. எப்போ வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியுது. ஏன்னா தேட்டரில் நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு மாதம் கூட ஆகலாம், இல்லை 2-3 வாரம் கூட ஆகலாம். இல்லை அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், தியேட்டரில் வந்து சப்டைட்டில் நிறைய இடத்துல இந்த படத்துக்கு போகிறதில்ல. அதனால் சப்டைட்டில் இருந்தால் தான் இந்த படம் எனக்கு புரியும் அப்படின்றவங்க மட்டும்தான் அப்படின்ற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் சிம்பிள் இங்கிலீஷ் தாங்க எங்கே பேசுகிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் சப்டைட்டில்ஸ் நிறைய இடத்துல போகிறதில்ல, மேபி இதுக்கப்புறம் இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்சபிளான ஒரு சூப்பர் நேச்சுரல் சைக்காலஜிக்கல் ஹாரராக இருந்துச்சு. அகைன் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் பார்க்குறதுக்கு. இல்லை எனக்கு இந்த மாதிரி படங்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றவங்களும் இல்லை. இதை என்ன யார் கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் ஆல்ரெடி நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள கொஞ்சம் இன்னும் ஈஸியாக கனெக்ட் பண்ணி படத்தில் தியேட்டருக்கு நீங்கள் ஜோடியாக போனீங்கன்னா நல்லா 2 பேர் அங்கேயே போட்டு அடிச்சுக்கிட்டு அந்த படத்தை பார்த்துக்கிட்டு வரலாம். இன்கேஸ் ஆல்ரெடி இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பில்டப் பண்ண அளவுக்கு இருந்துச்சா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்ப வேற ஒரு வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ.